உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம வேறேதோ உலக சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல் விடுதலை கொடுக்குற இயேசுவின் இடத்துல போகாமல் விடுதலை தராத பல பிரச்சனைகளை காம்ப்ளிகேட் ஆகிற உலகத்துக்கிட்ட போய் நம்ம விண்ணப்பத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு தருகிறேன். அப்போ தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறார் இல்லையா, அதை நம்ம கேட்கணும். அவர்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டோம், அடுத்து அவர் பதில் கொடுக்கிறார், அதை நம்ம காதுகள் கேட்க வேண்டும். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது தான் நம்முடைய தடைகள் உடையுது. அப்போ நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதில்ல, போனாலையும் அவர் இடத்துல விண்ணப்பம் வைத்து விட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்பதில்லை. அந்த பதில் கேட்டாலும் அதை கை கொள்வதில்லைன்னும் போது நமக்கு விடுதலை நிச்சயமாக கிடையாது. இப்போ நம்ம ஆத்மா பிழைக்கணும்னா நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும்.